வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற கொங்கு நாட்டு ஸ்டைல் முட்டைக்கறி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வகையான டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி எல்லா வகையான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பொடி அரைக்கணும். அதை வந்து வறுத்துட்டு தான் அரைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடான பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை இலைகள், இந்த சைஸில் ஒரே ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கிறேன். கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு காரம் இருக்காது, கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதை கொஞ்சமாக லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொப்பரை இருக்கும் இல்லையா, தேங்காய் வந்து ட்ரை ஆனது, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சாதாரண தேங்காவே தனியாக ஒரு 2 ஸ்பூன் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொப்பரை சேர்க்குறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செவக்க வறுத்ததை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம முட்டைக்கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிரட்டும். இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு 35லேருந்து 40 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன், இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இடித்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்துடணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு உள்ள தக்காளி 2 எடுத்து நான் தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதாவது கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கப் அளவுக்கு இருக்கும். இதை போட்டுட்டு இதை நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோடையே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ஒரு கீறிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு குழைய வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நேரம் இதோட வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, அது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நமக்கு கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு மசாலா இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நம்ம இந்த மசாலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தேங்காய் விழுது எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இடையில கிளறிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு. இப்போ ஒரு 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரி வந்து வச்சுக்கலாம். அப்போ மசாலா உங்களுக்கு நல்லா உள்ளே இறங்கிடும். நான் இப்படியே டேரெக்டாக சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டையை வந்து நல்லா வந்து மிளகாத்தூளில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டைகளை இதில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிட வேண்டாம், முட்டை வந்து ஓவர் குக் ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சட்டுன்னு செய்கிற மாதிரி அதுவும் ரொம்ப டேஸ்டியான கொங்கு நாட்டு ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.